அருண் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவன். அவனது கனவுகள் அந்த கிராமத்தின் எல்லைகளை விட பெரியதாக இருந்தன. தினமும் அதிகாலையில் எழுந்து தனது வயல்வெளியில் வேலை செய்தாலும் அவனது மனதின் ஓரத்தில் எப்பொழுதும் புத்தகங்கள் மீதான தீராத ஆர்வம் இருந்தது. வறுமை காரணமாக அவனால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ஆனால் அவன் ஒருபோதும் படிப்பதை நிறுத்தவில்லை. இரவில் கிராமத்தின் நூலகத்தில் இருந்து எடுத்து வந்த பழைய புத்தகங்களை மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் படித்தான். கணிதம் மற்றும் அறிவியல் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் ஒரு நகரத்தை சேர்ந்த பொறியியலாளர் கிராமத்திற்கு வந்தார். அருணின் விடாமுயற்சியையும் அவனது அறிவையும் கண்டு வியந்தார். அவனுக்கு ஒரு வாய்ப்பளிக்க முடிவு செய்தார். நகரத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் அருணுக்கு துப்புரவு பணி வழங்கினார். அத்துடன் மாலை நேரங்களில் ஒரு தொழில்நுட்ப பயிற்சியிலும் சேர உதவினார். அருண் இந்த வாய்ப்பை பொக்கிஷமாக கருதினான். பகலில் உழைத்தான், இரவில் படித்தான். தனது விடாமுயற்சியால் விரைவிலேயே அலுவலகத்தில் சிறிய பழுது பார்க்கும் வேலைகளை செய்ய தொடங்கினான். சில வருடங்களில் அவன் தன் அறிவையும் திறமையையும் நிரூபித்து அதே நிறுவனத்தில் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக உயர்ந்தான். அருண் வறுமை என்பது ஒரு தடையல்ல, விடாமுயற்சி மற்றும் கற்றலின் மீது உள்ள தாகம்தான் வாழ்க்கையின் உண்மையான திறவுகோல் என்பதை நிரூபித்தான்.